வணக்கம். இன்றைய ஜீவா சினிமால இதயம் முரளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பார்க்க போறோம். இதயம் அப்படிங்கிற திரைப்படம், அதில் நடித்த முரளி, அந்த கதாபாத்திரம் சொல்லாத காதல், காதலை கடைசி வரை சொல்ல முடியாம ஒரு மிகப்பெரிய மன போராட்டத்துக்கு ஆளாகிற கதாபாத்திரம். அது முரளியினுடைய அடையாளமாகவே மாறிடுச்சு. அதற்கு பிறகு காலமெல்லாம் காதல் வாழ்க, பல படங்கள்ல காதலை சொல்ல முடியாமல் தவிப்பது போன்ற கதாபாத்திரங்கள்னாலே அது முரளி தான். ரொம்ப வருஷத்துக்கு காலேஜில் படிச்சிருக்காரு. ரொம்ப வருஷமாவே காதலை சொல்ல முடியாம இருக்காரு. இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே முரளிக்குன்னு பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முரளிக்கு அப்படி ஒரு அடையாளம் இருந்தது. அவர் சாகிற வரையும் இளமையா தான் இருந்தார். அவர் சாகும்போது கூட இளமையா தான் இருந்தார். அப்படி ஒரு நடிகர் முரளி. அந்த முரளி மீது தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இமேஜ், ஒரு பாசிட்டிவ் இமேஜ். அட, நம்ம வீட்டு ஆள் அவர், நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு. ஐயோ, அந்த பையன் இன்னும் லவ் சொல்லலையா, இன்னும் அவர் சினி ஜெயந்தெல்லாம் காலேஜ் முடிக்கலையா, இப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுற விஷயம். இந்த பிம்பம், இந்த விஷயத்த மக்களுடைய இந்த சைக்காலஜிக்கல் முரளிக்கும் இதயம் திரைப்படத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உள்ள ஒரு பந்தம், ஒரு உறவு, ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இதை ஒரு சினிமாவா நம்ம மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு அந்த டீம் நினைச்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய அடிமானம், அஸ்திவாரம். இதயம் படம், முரளி கேரக்டர். அதை முரளியோட பையனை வச்சே அப்படி ஒரு படம் இன்னைக்கு உள்ள சூழலுக்கு எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில படத்துக்கு பேரே இதயம் முரளி. முரளின்னு இங்க யாரும் இல்லை, இதயா அப்படின்னு முரளியோடைய பையனுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அவரும் முரளி மாதிரியே, அதாவது படத்துல வர முரளி மாதிரியே காதலை சொல்ல தயங்குகிற அல்லது சொல்ல முடியாமல் தவிக்கிற அந்த தவிப்பு, காதலை சொல்ல முடியாம அந்த போல்டு இல்லை, அந்த துணிச்சல் இல்லை. எல்லாரும் காதலிப்பது எளிது, நேசிப்பது எளிது, அதை வெளிப்படுத்துவது கடினம். அது ஒரு மன போராட்டம். இந்த சூழலை, இப்படி ஒரு உணர்வை வைத்துதான் கதிர் இதயம்ங்கிற படம் எடுத்தார். அந்த கான்செப்டின் தொடர்ச்சியா இப்ப இதை எடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுல நம்ம சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு. இதயம் படம் 90களில் 91, 92 இந்த காலகட்டம் நினைக்கிறேன். அன்றைய சூழல்ல காதல் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? காதல்ங்கிறது ஆதி காலம் தொட்டு இருக்கு. ஆனா மனித வாழ்க்கையினுடைய மாற்றம் இருக்குல்ல, இந்த நுகர்வு கலாச்சாரம், குளோபலைசேஷன், அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்துக்கூடிய டெக்னாலஜி, இதெல்லாம் காதலை வேறு வேறு வடிவங்களுக்கு கொண்டு போயிடுச்சு. டெலிஃபோன் பூத்துல லவ் பண்ணுவாங்க, அந்த வாய்ஸை கேட்டு இவர் லவ் பண்ணுவார், அந்த வாய்ஸ் இவரை பாராட்டும், நீங்க நல்லா மிமிக்ரி பண்ணீங்க அப்படின்னு. அந்த குரலுக்கு அடிமையாகி அது முகம் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன எப்படி இருக்கும் கூட தெரியாம இவர் காதலிக்க ஆரம்பிச்சுவார். ஒரு மணி அடித்தால் பெண்ணே உன் ஞாபகம் அப்படின்னு அந்த பாடல் கூட அதான். போதும் பெண்ணே நீ நடத்தும் நாடகமே, அது அந்த வரிகள்லாம் கேட்டீங்கனாலே இதா இருக்கும். அந்த படம்லாம் ஒரு சின்ன கான்செப்ட். இன்னும் சொல்ல போனா இப்ப கிரிஞ்சாவும் அபத்தமாவும் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல கூட இருக்கலாம். ஆனா அந்த காலகட்டம் வேற. அந்த பார்க்காம காதலிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருந்ததுல, டெலிஃபோன்ல அந்த ஒரு பெண் தன்னை உத்வேகப்படுத்துகிறாளுங்கிற அந்த குரல் மட்டும் போதும் இந்த இளைஞனுக்கு அப்படின்னு. அதுலயும் டாக்டரா இருக்க மாட்டார், இது இதயத்துலதான் டாக்டரா இருப்பாரு. அப்படி ஒரு ஒரு கான்செப்ட்ல அந்த படம்லாம் இருந்தது. அது முரளிக்குனே அளவெடுத்து செஞ்ச கதாபாத்திரம் மாதிரி அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்தது. இந்த 2026 காதல்ங்கிறது என்னவா இருக்கு? இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ரோட்ல எந்த பொண்ணுட்டு வந்தாலும் இயல்பா போய், மேடம் இந்த இடத்துக்கு எப்படி போறது, மேடம் ரெஸ்ட் ரூம் இந்த சைடு இருக்கா, மேடம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்கா, மேடம் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு பையன் இன்னைக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசுவதுங்கிறது பெரிய ரிஸ்கான விஷயமே கிடையாது. ஒரு பையன் இன்னைக்கு போய் ஒரு பொண்ணுகிட்ட பேசுவது என்பது, அதே போல கூட படிக்கிற பொண்ணுகிட்ட, தெரிஞ்ச பொண்ணுகிட்ட ஃபோன் நம்பர் வாங்குவது அப்படிங்கிறதும் பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா செல்போன் நம்பர் பரிமாறிக்கிறதுங்கிற விஷயமா இருக்கு. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா வீட்டுல திட்டுவாங்க, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஏத்துக்க மாட்டாங்க, நீங்க என்ன வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்றீங்க அப்படின்னு இந்த லேண்ட்லைன்ல சொல்லுவாங்க தெரியுமா. அப்பனா லேண்ட்லைன் மட்டும்தான். ஃபோன் அடிச்சா அந்த பொண்ணு எடுக்குமா அவங்க அப்பா எடுக்குமான்னு தெரியாது. இவன் ஃபோன் பண்ணிட்டு அப்படியே காத்திருப்பாங்க. 2 ரிங் கொடுத்து கட் பண்ணிடுவாங்க. அப்பனா வீட்டுல இருக்க பொண்ணு அலர்ட் ஆயிரும், ஓஹோ பயவுல ஃபோன் பண்றியான், அப்ப நம்ம தான் எடுக்கணும்ட்டு. அடுத்த ரிங் வந்தா சுதாரிச்சு அந்த பொண்ணும் அந்த பையனும் எடுத்துரும். அவங்க அப்பா அத்தா அவங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரியாது. இந்த டெக்னாலஜி எல்லாம் இப்பதான் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க பாவம். அப்ப லேண்ட்லைன் புதுசுலாம் வீட்டுல இருக்க பொண்ணுக்கு தான் அந்த லவ்வரோ அந்த பாய் ஃப்ரெண்டோ கிளாஸ்ல படிக்கிறவனோ ஃபோன் பண்றாங்கிற விஷயம் தெரியாது. 2 ரிங் அடிச்சு கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சில திரைப்படங்கள் தான் அதெல்லாம் காட்டி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டுல பேரண்ட்ஸ் சுதாரிக்க ஆரம்பிச்சாங்க, ஓஹோ இப்படி நடக்குதோ அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க.
இந்த கோவில் படத்துல கூட அதை காமிச்சிருப்பாங்க, ஜும்பு படத்துல. அப்பெல்லாம் அந்த லேண்ட்லைன் ஆதிக்கம், வீட்டுல வந்து அந்த போன் மட்டும் தான் இருக்கும், யாரு வேணாலும் எடுத்து பேசலாம். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல நம்பர் தெரிய ஆரம்பிக்கும், யார் நம்பர் கண்டுபிடிச்சு பேசலாம், யாருமே போன் பண்ணி கட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு போன் காதல்னா என்னன்னே தெரியாது. போன் காதலிக்கிறது, லெட்டர்ல, அதுக்கு முன்னாடி லெட்டர்ல காதலிக்கிறது, விலாசம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது, தனக்கு பிடிச்ச பொண்ணோட வீட்டை கண்டுபிடிக்க சைக்கிள்லயே அந்த பொண்ணுக்கு தெரியாம வீட்டுக்கு போய் அந்த வீட்டை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள், திருப்பங்கள், அதிர்ச்சிகள், இதெல்லாம் காதல்ல இருந்தது. ஒரு பெண்ணை காதலிக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு எதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லையே. இப்ப இதயம் படம் அந்த அந்த காலகட்டத்துல அந்த சொல்லப்படாத காதல் அது வெற்றி பெற்றது அப்படின்னா அந்த உணர்வோட பல பேர் தெரிஞ்சாங்க. காதலை சொல்ல முடியாத மன போராட்டம், அது நீங்க தாழ்வு மனப்பான்மைன்னு வச்சுக்கோங்க. என்னன்னு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நமக்கே கூட நம்ம விரும்பின பொண்ணை பார்த்த உடனே அழகா இருக்குங்கிற பொண்ணை நீங்க அழகா சொல்லிட முடியுமா? உங்களோட நான் வாழ விரும்புறேன்னு சொல்லிட முடியுமா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒன்னே சொல்லிட முடியுமா? இல்ல அந்த பொண்ணு, ஐயோ நம்ம அந்த பொண்ணு நான் உன்னை ஃப்ரெண்டா தானே நினைச்சேன் பழகுனேன், சீ நீயும் இப்படியா, இப்படிலாம் கேட்பாங்க சில படத்துல. நல்லா பேசி பழகிட்டு இப்படி கேட்டுருச்சுன்னா, ஐயோ நம்ம கேரக்டர் ரொம்ப கேவலமா நினைச்சிருச்சுன்னா லவ் சொல்லிட்டா, இப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் சொல்றது 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 90கள்ல, ஏன் 2000களின் தொடக்கங்களில் கூட இந்த காலகட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனா இந்த இதய முரளி திரைப்படம் வந்தப்ப இவங்க அந்த கான்செப்ட், அந்த முரளியோட கதாபாத்திரத்தை பையனுக்கு கடத்த பாக்குறாங்க. இந்த சூழலுக்கு இது எடுபடுமா, அதுதான் எனக்கு நான் கேட்டேன். ஏன்னா இந்த படத்திலேயே பாருங்களேன், அவன் வந்து அந்த இதய முரளி கேரக்டர்ல இல்ல, அந்த இந்த கேரக்டர்ல அதர்வா, அந்த இதயாங்கிற கேரக்டர் அந்த மாதிரி இல்ல. இயல்பா பசங்களோட பேசுறத இந்த சூழலுக்குள்ள வந்துட்டாங்க. யாரும் பொண்ணுங்களை பார்த்து பேசுறதையோ சிரிக்கிறதையோ குற்றமா பாக்குற காலகட்டம், அந்த மாதிரியான சூழல்ங்கிறது இப்ப ஒரு 70 விழுக்காடு 80 விழுக்காடு கிடையாதுன்னு சொல்லலாம். அதுவும் இது ரொம்ப பணக்கார காதலா வேற இருக்கு. நினைச்சா அமெரிக்காவுக்கு போறாங்க, சும்மா காட்சிக்கு அமெரிக்கா போயிட்டு திரும்புறாங்க, வேற இருக்கிற எல்லாருமே ஏகப்பட்ட பெரிய லெவல்ல பணக்காரங்க, கோடீஸ்வரங்க மாதிரி காமிக்கிறாங்க. சோ இது இந்த காதல், இந்த கான்செப்டை வந்து யாரும் அந்நியப்படுத்தல. பெற்றோர்கள் எதிர்ப்பு இது எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்துல இந்த திரைப்படம் பயணிக்குது. இதுல வந்து காதலுக்கு அவர் தயங்குறாரு, 3 தலைமுறையா 3 பொண்ணுங்களை லவ் பண்றாரு, 3 பொண்ணுங்க லவ்வையுமே அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வருது கொஞ்சம் யதார்த்தத்துக்கு நெருடலாக இருக்கிறது. அந்த கேரக்டரை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஜாலியா லவ் பண்றான், சைட் அடிக்கிறான், காதலை சொல்றான், அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பொண்ணுங்களும் காதலிக்கிறாங்க, ரொம்ப இயல்பா இருக்கு. இதுல என்ன கொடுமைன்னா, இவர் காதலிக்கிறது இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியுது, சுதாகர்ல இருந்து எல்லாருக்குமே தெரியுது. அவங்க எல்லாருமே ரொம்ப ஜோவியலா இருக்காங்க. என்ன சொல்ல போனா அந்த பொண்ணுங்க தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்கிற அளவுக்கு அந்த கான்செப்ட் போகுது. இதயம் படம் முரளியில பொண்ணுங்க தம்மு தண்ணி எல்லாம் அடிக்கிற மாதிரி கான்செப்ட் இல்லை. இங்க ரொம்ப ஜோவியலா, ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு டெக்னாலஜி அதெல்லாம் பொண்ணுங்க என்ஜாய் பண்ற மாதிரி பசங்க அந்த லெவலுக்கு போயிடுறாங்க. இங்க யாரும் சாதி பாக்குறது, வர்க்கம் பாக்குறது, ஸ்டேட்டஸ் பாக்குறது, அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் சூழலே இல்லாத ஒரு நிலையில இந்த படம் பயணிக்குது, வேற ஒரு அட்மாஸ்பியர்ல பயணிக்குது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து காதலை சொல்ல தயங்குறாரு. ஏன்னா அந்த பொண்ணுங்களும் பெரிய ஆர்த்தோடாக்ஸ் கிளாசிக் கான்செப்ட் மாதிரி தெரியல. இந்த பையன் வாழ்றதும் பெரிய ஒரு மன தடை உள்ள ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி தெரியல. அப்ப எதுக்காக இவர் தயங்குறாரு அப்படிங்கிறது இது ஒரு செயற்கையா இருக்கு. முரளி 92ல நடிச்சப்ப அது ரொம்ப யதார்த்தமா இயல்பா இருந்தது. அந்த மாதிரி முரளிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அப்படி ஒரு சூழலும் இல்லாதப்ப அதை வந்து திணிச்சு அந்த கேரக்டர் எடுபட்டுருச்சு. அந்த சொல்லப்படாத காதல், சொல்ல தயங்குகிற காதல் கதாபாத்திரம்னு இப்ப இந்த காலகட்டத்துல பொண்ணுங்க பசங்க பேசுறாங்க, இயல்பு. இன்னைக்கு யாரும் போய் பையனும் பொண்ணு பேசுனா அப்படின்னு பாக்குற மாதிரி எல்லாம் சென்னையில யாரும் கிடையாது. ஈவன் மதுரையிலேயே அந்த மாதிரி கிடையாதுதான் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு எல்லாம் போயிருச்சு. இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசுறது அப்படிங்கிறது இந்த படத்துக்கு எனக்கு இதாகல் ஒரு நல்ல நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வருது. அந்த ஸ்கூலு, காலேஜ், 90s 98ங்கிறப்ப நம்ம 6ஆம் கிளாஸ் படிச்சது, 8ஆம் கிளாஸ் படிச்சது, அந்த காலகட்டம் அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதை நீங்க அந்த விஷயம் இயல்பா இல்லைங்கிறேன். சினிமா தரமா அதை நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. இப்ப இந்த பொட்டு வைத்த வட்ட நிலா பாட்டு வரும்போது நம்மள அறியாம ஒரு உணர்வு, ஃபீலிங் இதெல்லாம் வருது. ஆனா இந்த படத்துல அது வந்து கொஞ்சம் பொருந்தாம இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சீன்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. அந்த பொட்டு, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டு வைத்த அந்த வட்ட நீலா அப்படின்னு வரும்போது அந்த பாட்டுல இவர் ஓடுற மாதிரிலாம் அந்த சீன்லாம் காமிக்கிறாங்க. பட் கனெக்ட் ஆகல. அதுவும் படம் 2.25 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கிட்ட ஓடுது. இவ்வளவு நேரம் சொல்ற அளவுக்கு இந்த படத்துல அப்படி என்ன கான்செப்ட் இருக்கு? பெரிய ஒரு போராட்ட வரலாறா, ஒரு மொழி உணர்வா, அப்படி தியாக கதையா? ஒன்றும் கிடையாது. ரொம்ப சராசரியான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. இதுக்கு எதுக்கு? அதுவும் காமெடி, அபத்தம் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. யதார்த்தமா இல்ல காட்சிகள்லாம். சும்மா காமெடியா காமிக்கணும், ஜாலியா இருக்கணும்.
டபுள் மீனிங் இல்லை, ஆபாசம் இல்லை, அந்த விதத்துல படத்தை பாராட்டலாம். அந்த மாதிரி பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து ஆபாசம் அந்த மாதிரி இல்லை, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனா அந்த படத்தினுடைய தலைப்பு நம்மிடம் ஏற்படுத்திய தாக்கம் உணர்வை படம் பார்க்கும்போது இல்லை. அது நம்ம வேற மாதிரி கனவுகளோட போறோம். இதயம் படம், கதிர் டைரக்ஷன், அந்த சொல்லப்படாத காதல், அது காரணம் சூழ்நிலையும் மாறிடுச்சுல. காதலை ஏன் சொல்ல தடை இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் டீச்சரை லவ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க, அது ஏதோ ஒரு பிரியாத ஒரு புனிதம் மாதிரி, சின்ன வயசுல வரக்கூடிய ஒரு டீச்சர் மேல வரக்கூடிய மயக்கத்தை ஏதோ லவ் மாதிரி காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஏதோ டீச்சருக்கு டெலிவரி வரும்போது அவங்க புருஷன் கூட இல்லையா, இந்த சின்ன பையன் போய் அட்மிட் ஆகி கழுத்து போறதெல்லாம் வழக்கமான சினிமா தனங்கள். அடுத்து செகண்ட் அந்த லவ், ஸ்கூல் பையன் ஏதோ சொல்ல தயங்குறாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட், ஏதோ குழம்பி போய் அதை விட்டுறாருங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மூணாவதான காதலுங்கிறது மெடிக்கல் காலேஜ்ல அந்த பொண்ணை பாக்குறாப்புல, அந்த பொண்ணு நல்லா பேசுது, ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த இதயம் படம் மாதிரியே கொண்டு போறாங்க. அதை ஏன் சொல்லல அவரு? அப்புறம் இன்னொன்னு எனக்கு ஒண்ணு புரியல, 2011 2014 லெட்டர் போன்னு என்னென்னமோ வந்துருச்சே. அந்த பொண்ணை அந்த அளவுக்கு ஜோவியலா பழகுறோட பொண்ணோட போன் நம்பர் இவர் வாங்கியிருக்க மாட்டாரா? அவங்க அப்பாவே ஜோவியலா பழகுறாரு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கலையா? அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணோட நம்பர் வச்சிருப்பாங்க, நம்பர்ல போன் பண்ணி சொல்லிட முடியும். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல அப்படின்னு காமிக்கிறது ரொம்ப செயற்கையா இருக்கு. அதான் சொல்றேன், 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க. நம்ம 10th 12th படிக்கும் போதுனா 10th 12th படிச்ச பொண்ணை நம்ம இப்ப பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அப்ப போன் நம்பர்லாம் அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போன் நம்பர் லேண்ட்லைனா தான் இருக்கும். அதை நீங்க லேண்ட்லைன் நம்பரை நான் வச்சு ஒரு பொண்ணுக்கு போன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் வரும். லேண்ட்லைன் நம்பர் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க லவ் பண்ண பொண்ணு, மனசுல நினைச்ச பையன், இவங்கெல்லாம் அவங்களோட வீட்டு போன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நீங்க ஒருவேளை சின்சியரா லவ் பண்ணிருந்தா அந்த நம்பரை கூட நீங்க ஞாபகம் வச்சிருந்துருக்கலாம், நான் வச்சு நீங்க போன் பண்ணி பேசலாம் திடீர்னு. ஆனா அப்ப இருந்த தடை இப்ப கிடையாது. இப்ப நீங்க 2014 இதே இந்த படத்துல வரக்கூடிய ஹீரோக்கு அந்த பொண்ணோட உங்களுக்கு போன் நம்பர், கான்டாக்ட், இன்ஸ்டா ஐடின்னு எவ்வளவோ கான்டாக்ட் இருக்கு. நீங்க அப்படியே அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. 93 94 இருந்தா ஓகே, 2001 2002 இருந்தா கூட ஓகே, 2014 2021 வரையும் நான் கான்டாக்ட் பண்ணும்போது ஒருத்தவங்களை இன்னைக்கெல்லாம் ஈஸியா தொடர்பு கொள்ளலாம். இமெயில், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, போன் நம்பர், அவ்வளவுதான். வாட்ஸ்அப், மெசேஜ், என்னென்னமோ இருக்கு. இந்த காலத்துல போய் நான் பார்க்க முடியல அப்படிங்கிறது செயற்கையா இருக்கு, நம்புற மாதிரி இல்ல. காதல சொல்லாம இது பண்றாரு, அதுக்காண்டி ஒரு பொண்ணை பிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டி, அந்த பொண்ணு கடைசியில தம் அடிச்சு, கடைசியில டென்ஷன் ஆகி அந்த கல்யாண பொண்ணையே தம் அடிக்க வச்சு, கடைசியா இவர் ஒருத்தர் காதல சொல்றதுக்காக அமெரிக்கா ட்ரிப்பு, கோடீஸ்வர திருமண நிப்பாட்டம்னு எல்லாத்தையும் கேலி குத்தாவும் காமெடியாவும் ஆக்குற மாதிரியா போயிருக்கு. சரி, ஜஸ்ட் சினிமாவா பாருங்க, இதுல என்ன இருக்குன்னா படம் பெரிய கருத்து இல்லை, என்டர்டைன்மெண்ட் தான். அப்படி பார்த்தா ஓரளவு ஜாலியா காமெடியா இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு நேரம் லென்த்தா இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. படத்துல எனக்கு ஹீரோவை விட பரிதாபங்கள் சுதாகர் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு படத்திலேயே ரொம்ப பிடிச்ச சீன் என்ன தெரியுமா? கிளைமேக்ஸ்ல டே இப்பயாவது லவ் சொல்றா, தேட்டர்ல லைட் எல்லாம் போட்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்ற சீன் இருக்குல்ல, அப்படி சொன்ன உடனே தேட்டர் லைட் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் படம் வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. அந்த படமும் நாங்கள் வேற மாதிரி எதிர்பார்த்தோம், இதயம், அந்த முரளி கதாபாத்திரம், அந்த விஷயங்கள்னு. இவங்க இந்த காலகட்டத்துக்கு அதே கான்செப்ட் எடுத்திருக்கிறாங்க. அதே கான்செப்ட் இந்த காலகட்டம், இந்த டெக்னாலஜி உலகத்துல சொல்லவே முடியாத, பேசவே முடியாத, தயங்குகிற அப்படிங்கிற மாதிரி காண்பித்திருப்பதுங்கிறது கொஞ்சம் யதார்த்தத்துக்கு புறம்பா இருக்கு. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்செப்ட், இந்த மாதிரி கதாபாத்திரம், அந்த காலகட்ட சூழல், அப்ப இருந்த காதலுக்கான ஊடகங்கள், லெட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு எடுத்திருந்தா இது ஒரு நல்லா அது யதார்த்தமா இருந்திருக்கும். இப்ப இவங்க அந்த பழைய படத்தை வச்சே ஓட்டுறாங்க. அந்த பழைய படத்துல வர பாட்டு, பழைய படத்துல வர காட்சிகள், அதையெல்லாம் தொடர்புபடுத்தி நம்மள ஒரு அந்த பழைய காலத்துக்கு கொண்டு போய் படத்தை அப்படியே கொஞ்சம் இது பண்றாங்க. நம்மளுடைய இந்த சின்ன வயசு நினைவுகளை தூண்டி தூண்டி படத்தை ஓட்டுறாங்க. பழைய பட பாடல்கள், பழைய பட விஷயங்கள், இதை வச்சே செய்யறாங்க. அப்படிதான் இப்ப படங்கள் வருது. ஏன்னா கதைன்னு ஒண்ணு புதுசா எது படத்துலயும் இருக்கிறது இல்லை. இந்த படமும் அந்த பேட்டர்ன்லாம் எடுத்திருக்கிறாங்க. எனிவே, இதயம் படத்தை பத்தி ஒரு அசைப்போட வைத்ததுக்கு அந்த டீமுக்கு நன்றி. அதர்வா நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல விஷயங்கள் தான். ஆனா அந்த படம் வந்து ஒரு எதிர்பார்த்த அளவு இல்லை. இன்னொன்று நிறைய எடிட் பண்ணியிருக்கலாம். கடைசி ஒரு அரை மணி நேரம்லாம் இழுன்னு படம் முடிய போற மாதிரி போய் இழுத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. இது போன்ற சினிமாவினுடைய அழகியல், சினிமாவில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள், சினிமா நமக்குள் ஏற்படுத்துகின்ற உணர்வு போன்ற பல்வேறு செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம உரையாடணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.